பேட்டர்னாக மாற்றி திருப்பி கோனாக மாற்றுவோம். என்னென்ன டிகிரிக்கு நம்ம கோன் வேணுமோ அந்தந்த டிகிரிக்கு அந்த ரீல்லேருந்து பேட்டர்ன் செட் பண்ணி அதுக்கப்புறம் கோனாக மாற்றி அப்புறம் நம்ம வைண்டிங் பண்ணி வெளியே காய வச்சு அப்புறம் பிரிண்டிங் போட்டு கரெக்டான அளவில் கட் பண்ணி பேக் பண்ணிடுவோம். ஓகே. இப்போது நான் இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தேங்க, அதாவது கையில் வந்து செய்யக்கூடிய கோனும் இருக்காங்க, மேனுவல் ஆட்டோமேட்டிக். இந்த மேனுவல் ஆட்டோமேட்டிக் என்ன? மேனுவல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து ஆளுகள் ஜாஸ்தி வேணும். ஆட்டோமேட்டிக்னா ஆள் கம்மியாகும். இப்போ வந்து மேனுவல் வைண்டிங்கில் வந்து ஒரு 4 பேரை வச்சு நம்ம 10,000 கோன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்கில் 2 பேரில் அது பண்ணலாம். அவ்வளோ. அதே 4 பேரில் 25,000 கோன் பண்ணலாம். ஓகே, அவ்வளோ. மேனுவலில் அதிகமாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கில் அதிகமாக ப்ரொடக்ஷன். ஏன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் போகிறது வந்து உங்களுக்கு செலவு அதிகமாகும். அதனால சின்ன கம்பெனிலாம் கொஞ்சம் போட முடியாது, பெரிய கம்பெனி போடுவாங்க. இப்போ ரெண்டுமே ஒரே ப்ராசஸ், வந்து ஒரே ப்ராசஸ். ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ இது ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு எத்தனை கோன் வந்து நீங்கள் இந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் எடுப்பீங்க ஒரு நாளைக்கு? அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து 50,000 பீஸ் தயார் பண்ணுவோம். 50,000 பீஸ். 50,000 பீஸ் தயார். ஓகே. இது நீங்கள் எங்கே நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க? இது என்னென்ன பயன்பாட்டுக்கு இது உபயோகமாகுது? இது வந்து டெக்ஸ்டைல்ஸ் பேக்கிங் மெட்டீரியல். அதாவது நூலை வந்து இதில் தான் சுற்றுவாங்க. அதுக்காக போது இது வந்து யூஸ் பண்ணுற ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவாங்க, 2வது தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸ்கிராப்ல போட்டு. ஓகே. எங்கெங்க நீங்கள் வந்து இதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூர் நிறையா பண்ணுறோம், பெரிய பெரிய மில்லுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், மில்லுக்கு தான் போகுது அது. ஆமாம், பஞ்சு மில்லுக்கு. ஆனால் அந்த நூல் வந்து கோர்க்கறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய மில்லுலாம் கேபிஆர் குரூப் பண்ணுறோம், சென்னை சில்க்ஸ் குரூப் பண்ணுறோம், அப்புறம் லக்ஷ்மி மில்ஸ் பண்ணுறோம். நிறையா மில்லு பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் வந்து ரெகுலராக வருதுங்களா சார்? ஆர்டர் வந்து எப்பவுமே இருக்கும். இதில் வந்து என்னன்னா நம்மளுக்கு குவாலிட்டி ரேட் ரெண்டும் அவங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஆர்டர் எப்பவுமே இருக்கும். இப்போ ஒரு கோன் வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட் வரைக்கும் நீங்கள் கோட் பண்ணுறீங்க? அது வந்து அது ஓனர் தான். அது அவங்க சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த பணிபுரியக்கூடிய ஆட்கள் வந்து எப்படிங்க, நைட்டு ஷிஃப்ட்டு ஓடுதுங்களா? இல்லை, இந்த வேலையை பொறுத்தவரை நைட் ஷிஃப்ட் ஓடுனா குவாலிட்டி ப்ராப்ளம், தூக்கத்தில் சரியாக வேலை ஆகும். அதனால் வந்து ஒரே சென்ட்ரல் ஷிஃப்ட்டு தான். காலையில் 8 to சாயங்காலம் 5:30. அதுக்கு மேலே கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருந்தால் நாங்கள் 2 ஹவர்ஸ் ஓட்டி கூட நீங்கள் இடையில 1 hour 5 பிரேக். ஓகே. இங்கே கம்பெனிக்கு ஆட்களும் தேவைப்படுறாங்களா? ஆமாம், ஆட்கள் தேவைப்படுவாங்க. இந்திக்கார பசங்க வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, போவாங்க. ஏதாவது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு வேலை வேணும்னா உங்களை அணுகலாம். வரலாம், தாராளமாக வரலாம்.